ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு லார்ட் ஆஃப் காட் ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த மூமெண்ட் கொடுத்ததுக்கு. செகண்ட் வந்து ஜான் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் 2 பேர் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேருந்து என் மேலே வச்ச அந்த நம்பிக்கைக்காக நன்றி. செகண்ட் வந்து ப்ரொடியூசர் சார், உங்கள் ஆனஸ்டான ஒரு இதுக்கு தேங்க்ஸ் சார். ஃபஸ்ட் நாள் ஷூட் அப்போ நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி வந்து என் ஒர்க் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. அவர் வந்து ஆனஸ்டாக என்ன சொன்னார்னா, இது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை, இப்போ தான் எனக்கு நம்பிக்கை வந்தது அப்படின்னாரு. ஐ ஹோப் வந்து உங்கள் நம்பிக்கை வந்து காப்பாற்றிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ப்ரெஸ் மீடியா அண்ட் எவ்ரிபடி. அண்ட் என்னுடைய அசோசியேட் அண்ட் அசிஸ்டண்ட் மோசஸ் அண்ட் பரத்துக்கு வந்து ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் அந்த டைமில். என்னுடைய எல்லா கேமரா டிபார்ட்மெண்ட்டில் யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். எங்களோட டேரக்டர் ஜீன் மோசஸ் ப்ரோ. ஆக்சுவலாக இந்த இதுக்கு டைலாக் எழுதுனதே எனக்கு ஒரு தனி ஜேர்னி தான். ஏன்னா ஒவ்வொருத்தங்க வந்து ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுது அப்படின்னாங்க. ஆனால் எழுதும் போதே நீ ஆடியன்ஸாகவே எழுது அப்படின்னு ஃபஸ்ட்டு அவர் சொன்னார். ஒரு குட்டியாக சொல்லிடுறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் மட்டும்தான் என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் எழுதிட்டு வாங்க அப்படின்னாங்க. எனக்குலாம் அப்படியே ஒரு டவுட் ஆகிடுச்சு, என்ன நம்மளுக்கு எழுத தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி ஃபஸ்ட்டு 15 நிமிஷம் எழுதி ஒரு 10 நாள் கழிச்சு போய் இதுதான் அப்படின்னு சொன்னோம். அடுத்தது வந்து என்னென்னா ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் எழுதிட்டு ஓகே இது வரைக்கும் நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்னாங்க. அப்போது கன்ஃபியூஸ் ஆனேன். சரி எதுக்காக இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபஸ்ட் ஹாஃபும் எழுதி முடிச்சாச்சு. அப்படியே கதை வந்து செகண்ட் ஹாஃப் வந்து வேறு ஒரு இது மாதிரி இருந்தது. எங்களுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு, என்ன ஏதோ 2 ஆந்தாலஜி மாதிரி எடுக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒரு இதுவாக இருந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த சிட்டிங்கில் உட்காந்து ஃபுல் செகண்ட் ஹாஃபும் சொன்னார். ஆமாம் எனக்கு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி நிறைய ஸ்கேரி மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், த்ரில்லர், சஸ்பென்ஸு எல்லாமே இதில் இருக்குது. ஃபேமிலியாக எல்லாமே ஜாலியாக உட்காந்து பார்க்குற மாதிரி எலமெண்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் சேனலில் மட்டுமே எழுதிக்கிட்டு இருந்தேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய படத்துக்கு எழுது அப்படின்னு சொல்லி தைரியமாக எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் நீங்கள் பாருங்கள், ஹோப் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஜெரி பிரதருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹீ இஸ் நாட் மை ப்ரொடியூசர், இஸ் லைக் மை பிரதர். ஸோ நம்ம ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஜீன் பிரதர் டேரக்டர். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ மை பெஸ்ட் பிரதர் அண்ட் ஃப்ரெண்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டில் எனக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து ரொம்ப நன்றி. ஆக்சுவலி இந்த மூவி வந்து டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் இருக்கும். பிகாஸ் என்னென்னா ஷூட்டிங்ஸ், விஷுவல்ஸ், எடிட்டிங் கார்ட்ஸ் எல்லாமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மியூசிக் டைரக்டர், ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மியூசிக் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸும் ரொம்பவும் அழகாகவும் நல்லபடியாகவும் அவங்க ஒர்க்கை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி. இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி. ஒருத்தர் பேரும் தெரியல, பட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் அலாட். ஏன்னா ஃபஸ்ட்டு டைரக்டர் சார் கூப்பிட்டு பேசி கமிட்மெண்ட்லாம் பண்ணார். ஆனால் எந்த டிஸ்டர்பும் என்ன பண்ணவே இல்லை. என்னென்னா கூப்பிட்டு டிஸ்கஷன் பண்ணலாம், அது பண்ணலான்னு எந்த இதுவுமே இல்லை. ஷூட்டிங் பாட்டு கூப்பிட்டு மாஸ்டர் ஃபைட்டு இதுமாரி வேணும் எனக்கு எடுத்து கொடுங்க நல்லா அப்படின்னாரு. ஓகே சார், நான் 2 ஃபைட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஃபைட்டுமே வந்து நல்லா வந்திருக்கு. ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா புதுசு மாதிரியே தெரில. நானே கேட்டேன், சார் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்களா கொண்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டேன். இல்லை மாஸ்டர் அதெல்லாம் பண்ணல அப்படின்னாரு. ஓகே சார், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, ஒர்க்கு நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து எதிர்காலத்தில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு தெரியும் ஒரு ஹீரோ எப்படி பண்ணுறாங்க என்ன ஏதுன்னு தெரியும். அதனால் அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ வருவார் நம்பிக்கை இருக்குது. இந்த டீமை பார்த்தீங்கன்னா டீமை பொறுத்த வரைக்கும் ஜாலியான டீமு. இந்த டீமில் வந்து நான் ஒர்க் பண்ணது எனக்கு அவ்வளோ சந்தோஷம் இந்த டீமில். ஏன்னா டைரக்டர் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பார், ஜாலியாக இருப்பார், எந்த டென்ஷனுமே இல்லை. இந்த ஷூட்டிங் போன மாதிரியே தெரியாது எங்களுக்கு. ஏதோ ஒரு இது போயிட்டு வந்த மாதிரி நல்லா ஒரு இது பண்ணேன். என்னென்னா இந்த படத்தை மூலிமா வந்து நான் வந்து ஒரு புதுசாக ஒன்று பண்ணியிருக்கேன். என்னென்னா ஃபைட்டர்ஸு வந்து ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ரிஸ்க்கு, நிறைய எல்லாம் ப்ராப்ளம், நிறைய ஃபாலோயிங் பண்ணும்போதெல்லாம் அடிப்படுது, நிறைய பிரச்சனைலாம் வருது. ஏன்னா நான் ஃபைட்டராக இருக்கும்போது நான் எவ்வளோ அடி வாங்கினேன், எவ்வளோ இது பண்ணேன், அந்த அடி வலிலாம் வந்து என் ஃபைட்டர்ஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதில் வந்து புதுசாக ஒன்று பண்ணியிருக்கேன். என்னென்னா ஃபைட்டர்ஸ் மேலே வந்து ஒரு அடி கூட படாமல் ஃபைட் எடுத்திருக்கேன். ஏன்னா அந்த ஃபைட்டர்ஸோட வலி என்ன ஏது வலி என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நான் இது வரைக்கும் ஒரு 30 படம் பண்ணியிருக்கேன். 30 படத்துலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபைட்டர்ஸோட வலி எல்லாமே இந்த படம் மூலிமா இந்த படம் ஹிட் ஆகணும்னா என் ஃபைட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இதில் புதுசாக பண்ணியிருக்கேன், யாருமே பண்ணல இது வரைக்கும். நான் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என் கூட ஒத்துழைப்பு கொடுத்து என் கூட இருந்த லோகு வந்து ரொம்ப நன்றி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுமலை சார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பாக, அவ்வளோ இதாக டெக்னீஷியன் வந்து அவ்வளோ மரியாதை, அவ்வளோ இதாக பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபைட்டும் நல்லா வந்திருக்கு, படமும் நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு கொடுத்தா நல்லாயிருக்கும். தேங்க்யூ.
முதல்ல நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறது காரணமாக இருந்த என்னோடய கம்பெனி ஸ்ரீ தேனாடால் ஃபிலிம்ஸ் இருக்கும் என்னுடைய சார் திரு முரளி ராமசாமி அவர்களுக்கும் முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவதாக இந்த படத்தோட திரையரங்க உரிமை தேட்டர்கள் ரிலீஸ் வந்து திரு யோகேஷ் அவருக்கு மூலியமாக எனக்கு வந்தது. ஸோ அடுத்தது அவருக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மூணாவதாக ஜெரி சார், அவர் பெரிய பழக்கம் இல்லை, ஒரு டைம் தான் மீட் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் ரொம்ப நாள் பழகின ஒரு பாண்டிங் எனக்கும் இருக்கும். ஸோ அவர் வந்து என்னை பார்த்துட்டு ஓகே என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை திரையரங்க உரிமையை கொடுத்ததுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார். அடுத்தது பேய் கதை, கேட்சியான டைட்டில், படம் நல்லா வந்திருக்கு, பார்த்துட்டேன். பாட்டு ஸ்பெஷலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுறது வந்து நம்ம ப்ரெஸ் மீடியா பண்ணணும். ஸோ இந்த படம் நல்லா வெற்றி அடையணும். வேறு ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காரு ஜெரி சார். ஸோ இந்த படம் வெற்றி அடைஞ்சால் இன்னும் பல படத்தை அவர் எடுப்பார். நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த படம் நல்லா ஓடணுன்ட்டு ஆண்டவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. ஹாய், என் பேர் ஸ்ரீ சுமந்த். நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். எனக்கு இந்த படத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து ஜெயின் சார். எனக்கு இது ரொம்ப ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இது ரொம்ப இந்த படம் ரொம்ப அவங்க வந்து இல்லை ஒன்றும் பெருசெல்லாம் சொல்லலை, சொன்னாங்கன்னா நான் நடித்தேன். ஆனால் படம் கண்டிப்பாக நல்லா வரும். மியூசிக் இந்த 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 நம்ம கூட்டத்துக்கு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் எனக்கு சொல்கிறது தெரில. தேங்க்யூ. என் பேர் வந்துட்டு ஆஷ்மெலோ. ஸோ பேசிக்லி நான் வந்துட்டு ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரி ஆக்டர். துனியா விஜய் சார் கூட ஃபர்ஸ்ட் மூவி கன்னடாவில் பண்ணி அதுக்கப்புறம் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி தட் ஐம் டூயிங் இன் தமிழ். அதுக்கு ஹெல்ப் பண்ண ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி இன் த டீம் ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் அபவுட் இட். சொல்லப்போனால் ஜீன் சார் அண்ட் பாஸ் who is Jerry sir. I'm really happy and blessed to work in this movie, and also my co-actors, that is Ashik and GV. So such good company. இப்போ கூட நினச்சி பார்த்தா கூட it is like இவ்வளோ சீக்கிரம் ஷூட்டிங் முடிஞ்சதா, why did even that shooting get over so soon ன்னு இருக்கும். Because such a fun team, such a loving team, such a supporting team ன்னு சொல்லலாம். Especially Ram, Kadir bro, அப்புறம் மோசஸ் bro, Praveen bro especially ரொம்ப சப்போர்ட்டிவாக he taught us எப்படி ஆக்ட் பண்ணோம், இல்லைனா எப்படி how you supposed to do, என்ன கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் வெளியே வரணும்னு சொல்லி they supported a lot. I am really very thankful about it. And also 29th இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. ஸோ ஹோல் ஃபேமிலி கூட உட்காந்து பார்க்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ப்ரைஸ் பி டு காட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ப்ரெஸ் எல்லாம் நான் மீட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேமிலியாக எல்லோரையும் பார்த்த மாதிரி இருக்குது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஜீன் சார். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க்கும்போது தான் ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸோட ஒரு டீம் இது. இப்போ நிறைய அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் டீமாக படம் பண்ணுறாங்க. நான் அப்போ எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் மறந்துடுறாங்க. மறக்காமல் ஜீன் சார் என்னை கூப்பிட்டு, மேம் நீங்கள் எனக்கு இந்த ஒரு 2 நாள் ஒர்க் இருக்குது, எனக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் பண்ணி கொடுத்தேன். அப்போ கூட எனக்கு படம் ஃபுல்லாக என்னோடய இதாக எதுவும் எனக்கு தெரியாது. பட் என்னோடய போர்ஷன் மட்டும் நாங்கள் பண்ணிவிட்டு போயிட்டோம். பட் இங்கே அதுக்கப்புறமா அவங்க ட்ரெய்லரு இந்த இதெல்லாம் பார்க்கும்பொழுது தான் ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு. எனக்கு அப்பப்போ கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் அமுச்சு கொடுத்துருந்தாங்க இடையில, மியூசிக் எல்லாம். நான் அப்பவும் கேட்டேன். இன்றைக்கி தான் போபோ சசி சாரை நேரில் மீட் பண்ணேன். ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம் மியூசிக் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக ஜீன் மோசஸ் சாருக்கு தேங்க்ஸ். அண்ட் தென் வினோத், அவங்க வந்து இந்த படத்தில் என்னோடய சன்னாக பண்ணியிருக்காங்க. இல்லை, நான் அவங்களுக்கு அம்மாவாக பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் டே பார்க்கும்போது எங்களுக்கு தெரியல இவர் தான் ப்ரொடியூசர். ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் வெரி கைண்ட் ஹார்ட்டட் அண்ட் பியூட்டிஃபுல் சோல். ஸோ நாங்கள் அப்புறமா வந்து என் அசிஸ்டண்ட் தான் வந்து சொன்னாங்க, மேம் அவர் தான் ப்ரொடியூசரா மேம் அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஒரு பந்தா யூஸ்வலாக இப்போ எல்லாருக்குமே தெரியும், ஒன்றும் இல்லை வரும்போதே ஒன்றுமே இல்லாதவங்க எல்லாம் வந்து பந்தா காமிக்கும் போது ஒரு ப்ரொடியூசராக பணம் போட்டு அங்கே நடிக்க வந்தவங்க எதுவுமே இல்லாமல் ஹி வாஸ் சச் அ சிம்பிள் அண்ட் ஸ்வீட் பர்சன். அண்டு பிரவீன் கேமரா ஒர்க்கு. அதுக்கப்புறம் எனக்கு அங்கே ஆக்சுவலாக ரொம்ப பேர் எனக்கு தெரியாது. அதில் ஜீன் சார், ஜெரி அண்ட் ஏழுமலை சார், இவங்க 3 பேர் தான் ஷூட் டைமில் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது, பரிச்சயமான முகங்கள். ரொம்ப நல்லா கவனிச்சிக்கிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் படம் இப்போ ஓவரால் பார்க்கும்போது இப்போ ப்ரொமோவும் மியூசிக் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா சைடில் எனக்காக ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன். நிறைய பேர் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் படம் பண்ண வரும்போது எங்களை மாதிரி சீனியர்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு புதுசாக ஆளை போடுறாங்க, மறந்துடுறாங்க.
இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் வெளியில் என்ன ஒருத்தவங்க கேட்டாங்க, ஏன் மேடம் உங்களை படத்தில் பார்க்க முடியல? நான் சொன்னேன், கூப்பிடலைங்க, என்னங்க இப்படி உண்மை பேசுகிறீங்கன்னு. உண்மை அதுதான். நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்களாம் வந்து நினச்சிக்கிறாங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு இல்லை பேமெண்ட் ஜாஸ்தி வாங்குவாங்க, இல்லை அவங்க ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. நாங்கள்லாம் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. வேணால் டேரக்டரை கேட்டு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக ஃபன்ஸ் அப்பார்ட் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. August 29 ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் கையில் தான் இருக்குது. ஊடகங்கள், ப்ரெஸ், மீடியா எல்லாமே இப்போ நிறைய பேர் வந்து இப்போது கண்டென்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, படத்தோட ரிவ்யூ எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ பாசிட்டிவாக வரும்பொழுது தான் அது படம் போடுற ப்ரொடியூசருக்காகட்டும் எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஒரு வார்த்தை வந்து அது நெகட்டிவாக ஸ்ப்ரெட் ஆனாக்கும் நல்லதில்லை. அதனால் நீங்கள் எல்லோரும் இங்கே இருக்கீங்க, எல்லோரும் கொண்டு போய் இந்த படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் மெயின் அவங்க சொன்ன மாதிரி எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை அப்பான்னு கண்ணை மூடுற மாதிரியோ எந்த சீனும் இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தான் அதை கொண்டு போய் நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இந்த படம் 29th August தேட்டருக்கு வரும்போது இது இஸ் டோட்டலி ஃபேமிலி என்டர்டெய்னர். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய, த்ரில்லிங்காக இருக்கும், ஆனால் என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய படம். நீங்கள் இது வந்து எல்லா மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஐ ரெக்வஸ்ட் யூ ஆல் டு ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. காட் பிளஸ். ஆக்சுவலி இதுதான் என்னோட டெபியூ மூவி. பேய் கதை என்னோட டெபியூ மூவியாக அமையறதுக்கு காரணம் முழுக்க ஜீன் மோசஸ் ப்ரோ. ஆக்சுவலி அவர் வந்து ஒரு டைரக்டராக பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட், ஒரு வெல்விஷர், என்னோட அண்ணா மாதிரி. ஸோ ஆக்சுவலி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரெடி ஆகும்போது என்ன ஞாபகம் வச்சு என்னை வந்து இந்த படத்தில் உனக்கான ஒரு கேரக்டர் இருக்குது, நீ வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் தான். அண்ட் அவர் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த ஃபீல்டில் திறமை இருக்குது, உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தக்க வைக்கிறது ரொம்பவே கஷ்டம். அண்டு அந்த மாதிரி ஒரு திறமையை கண்டெடுத்து நீ பண்ணு, நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு சில பேரால் தான் முடியும். அது வந்து இவரால் தான் எனக்கு அமைஞ்சது. அண்ட் ஆல்சோ அந்த ரெக்கமெண்டேஷன் மூலமாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து ஒரு ஆடிஷன் ட்ரை பண்ணு, ஜெரி ப்ரோவை பார்த்து நீ வந்து ஒரு ட்ரை பண்ணு இந்த ஆடிஷனை அப்படின்னு சொன்னது அவர் தான். நான் என்னோடய திறமையை காட்டி எனக்கு வந்து என்னோடய ஆக்டிங்கை நம்பி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஜீன் ப்ரோ அண்ட் ஜெரி சார் அவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பேய் கதையை பற்றி சொல்லணுன்னா நிறைய பேர் இந்த படத்தை பற்றி சொல்லும்போது எல்லாம் நிறைய இந்த தமிழ் சினிமாவில் நிறைய படம் பேய் ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் நிறைய வந்துகிட்டே தான் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லை, இது வந்து ஒரு இன்னோவேட்டிவான ஒரு குட் டீசன்ட் ஃபேமிலி என்டர்டெய்னர். நீங்கள் பார்க்கலாம் மியூசிக் அண்ட் எப்படி வந்திருக்கு, ட்ரெய்லர் எப்படி வந்திருக்குன்னு. ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். ஸோ August 29 ரிலீஸ் ஆக போகுது, எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. முதல்ல வந்து என் ப்ரொடியூசருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், வினோத் சாருக்கு, எங்களை நம்பி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அப்புறம் மோசஸை பற்றி சொல்லணுன்னா 25 வருஷம் ஃப்ரெண்டு, எனக்கு ரொம்ப நல்ல பையன். நிறைய கதைகள்லாம் சொல்லி நாங்கள் எப்பயோ படம் பண்ண வேண்டியது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் இந்த அமைஞ்சிருக்கு. படம் ரொம்ப யூனிக்காக எடுத்திருக்கான், நல்லா வந்திருக்கு. இப்போ தான் ரீரெக்கார்டிங்லாம் முடித்தோம், சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு, நானே சொல்லக்கூடாது. படம் வந்து August 29 ரிலீஸு, சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. அதாவது இந்த ட்ரைலர் பார்க்கும்போது நம்ம இயக்குனர் என்னவோ புதுசாக பண்ணியிருக்கான்னு தோணுது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. அவர் நேற்று வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுக்கும்போது நாங்கள் ஒரு ப்ராக்டிக்ஸில் இருந்தோம், எல்ஏ ஸ்டுடியோவில் நுங்கம்பாக்கம். அவர் சொன்னார், நான் வருவேன் சார் அடிக்கடி பிரசாத் ஸ்டுடியோவுக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். இல்லைப்பா, வருஷத்துக்கு 25 படமாவது பண்ணுவோம், நாங்கள் சைடில் பார்க்கறதுக்கு கூட எங்களுக்கு டைம் கிடையாது, ஒன்று கீபோர்டு இல்லைன்னா ஸ்க்ரீனு, இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களை பார்த்துறதுக்கே வாய்ப்பே இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் எங்கள் குடும்பத்துலேருந்து ஒரு மியூசிக் டைரக்டர் போபோ சசி, முரளியோட சன்னு சார், இப்போ வர்ற பாட்டு அதாவது சாங் நிற்குதுன்னா அது என்ன வெஸ்டர்ன் பேட்டர்னாக இருந்தால் கூட சரி, அதில் ஒரு சின்ன மெலடி இருக்கணும். அந்த மெலடி இருந்தால் தான் பாட்டு ஹிட் ஆகும். அது 100% சசியோட பாட்டில் இருக்குது. நிச்சயமாக இந்த படம் நல்ல வெற்றியடையும். நன்றி, வணக்கம். மீடியாக்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் இல்லைன்னாக்கா மிகப்பெரிய வெற்றி அடையாது. கண்டிப்பாக உங்கள் ஒத்துழைப்பு ரொம்ப படத்துக்கு கொடுத்துறீங்க, அதே போல் இந்த படத்துக்கும் கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையும்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே மெயினாக நான் மியூசிக்குன்னு சொல்ல, மியூசிக் நல்லாயிருக்கு, கேமரா ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க.
வெஸ்டர்ன் மூவி ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ரீரெக்கார்டிங் சாங்ஸ் வந்து ஒன்று தான் போட்டு காட்டினாங்க. ஏன் ஒன்று தானா இருக்கா? ஓகே ஓகே, நல்லா இருக்கு. இந்த ஒரு பாட்டு மற்ற பாட்டு எப்படி இருக்குன்னு நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி இயக்குனர் ஜான் மோசஸ் வந்து என் குழந்தையிலேருந்து பார்த்துட்ருக்கேன். எங்கள் வீட்டில் தான், அதாவது அவங்க வீட்டை விட எங்கள் வீட்டில் தான் ரொம்ப நாளாக இருந்திருக்கார் சசி கூட. அடிக்கடிக்கு பார்ப்பேன், மேலேருந்து 2 பேரும் வருவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சின்ன வயசுலேருந்து 2 பேருமே அந்த கீபோர்டில் வச்சு ஏதாவது கம்போஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுதான் இன்றைக்கி வந்து திரையில் வந்து ஜொலிக்கிறாங்க இவங்க. கண்டிப்பாக இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே எங்களது வாழ்த்துக்கள். உங்களது ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு நான் இங்கே நிற்க காரணமாக இருக்க 2 பேர். ஃபஸ்ட்டு ஆண்டவன், கடவுள் இல்லைன்னா நான் இங்கே இல்லை. நான் என்னவா இங்கே இருக்கேனோ அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கடவுளோட ஆசீர்வாதம். 2வது என்னோடய நடமாடும் கடவுள், எங்கள் அம்மாவோட ப்ரேயர்ஸ். ஸோ இவங்க 2 பேருக்கு நன்றி. இப்போ படத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் ஜஸ்ட்டு ஒருத்தருக்கும் ஒரு நன்றி சொல்லிடுறேன். ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன், எவ்வளோ முடியுமோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ரோடஸ் அங்கிள் சின்ன வயசுலேருந்து தெரியும். ஸோ அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸ். அடுத்தது செல்வா, ரொம்ப தேங்க்ஸ் செல்வா, நல்லா வரணும் லைஃப்பில், ஆல் த பெஸ்ட். அடுத்தது ஆஷ் மேலோ, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆஷ் ஃபார் எவ்ரி திங். அடுத்தது ஆஷிக், ஒரு காமெடியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜோனர் பண்ணியிருக்கான். ஸோ தேங்க்யூ ஆஷிக். அப்புறம் கதை எழுதின நவீன், நல்லா பண்ணியிருக்கீங்க நவீன், தேங்க்ஸ். ஸோ தேங்க்ஸ் அலாட் உங்களுக்கு. அடுத்தது ஜிவி, ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருக்கீங்க ஜிவி, ஆல் தி பெஸ்ட். ப்ளஸ் மேடம் எலிசபெத் மேம், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அப்புறம் லிரிசிஸ்ட் யோகி, தேங்க்யூ யோகின், நல்லா பண்ணியிருக்கீங்க, சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கு. ஸோ அடுத்தது டெக்னிக்கல் டீமுக்கு வந்துடுறேன். எடிட்டர் ரோஷன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் பிரதரை. ஸோ தேங்க்யூ ரோஷன், நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி நல்லா வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது பிரவீன், கேமரான்னு எல்லோரும் சொன்னீங்க, நல்லா பண்ணியிருக்காங்க பிரவீன். ஸோ பார்ப்போம், காட்ஸ் கிரேஸ். அடுத்தது நம்மளோட மாஸ்டர் சார், மீன் நம்மளோட ஸ்டண்ட் மாஸ்டர், தேங்க்யூ சார், நல்லா பண்ணியிருக்கீங்க மாஸ்டர். ஸோ உங்களுக்கும் என்னோடய நன்றி. அதுக்கப்புறமா இந்த டிஜிட்டல் பண்ணுற யோகி அவர் வந்திருக்காரு, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மிஸ்டர் பிரேம், இவங்க 2 பேர் தான் பண்ணுறாங்க இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அவங்க 2 பேருக்கு என்னோடய பெரிய நன்றிகள். அப்புறமா நெக்ஸ்ட்டு மியூசிக் பார்த்திங்கன்னா சசி பிரதர், நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அனிமேல் நம்ம ட்ராவல் பண்ணுவோன்னு ஆசைப்பட்றேன், சரியா? ஸோ தேங்க்யூ. அடுத்தது சபீஷ் சார், முரளி சார், நான் உங்களோட ஃபேன். எப்படின்னா வாலி படத்தோட ட்ரெயிலர் ரீ ரெக்கார்டிங்லாம் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. அப்போத்துலேருந்தே எனக்கு பிடிக்கும், ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ், உங்களோட பிளெஸிங்ஸ் வேணும் எங்களுக்கு, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக நம்மளோட தேனாண்டால் சார், நம்மளோட சுரேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்ம பயணிப்போம் கண்டிப்பாக, ரொம்ப நன்றி இதை எடுத்து பண்ணுறதுக்காக. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் இப்போ ரொம்ப க்ளோஸாக. ஸோ நல்லபடியாக பண்ணி கொடுங்க சார். ஸோ அதையும் கேட்டுக்கிறேன், சரிங்களா? அடுத்தது வேறு யாரை விட்டால் நம்மளோட ஏழுமலை, ஒரு படத்துக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது என்ன நடக்குது, என்ன ஸ்பெண்ட் ஆகுதுன்றது ஒரு என்ன சொல்கிறது லைன் ப்ரொடியூசர் கையில் தான் இருக்கும். ஸோ இதில் எனக்கு வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் எடுத்து பார்த்து நான் எப்படி அங்கே நின்று பண்ணுவேனோ அந்த மாதிரி எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் இது காஸ்ட் ஓரளவுக்கு இதுவாக இருக்குது. ஸோ அதனால் தேங்க்யூ ஏழுமலை, உங்களோட சப்போர்ட்டுக்கு, சரிங்களா? அடுத்தது நம்மளோட டைரக்டர், அவர் ஆக்சுவலாக என்னோடய ஃப்ரெண்டு தான், என்னோடய வேறு பிஸ்னஸோட இதுக்கு அவர் இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதனால் அப்படியே எனக்கு பழக்கம். ஸோ இப்போ ஒரு நாள் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நம்ம ஒன்று பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒன்லைன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது அங்கேருந்து இங்கே டேக் ஆஃப் ஆகி இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கும் ஆல் த பெஸ்ட், நல்லபடியாக இது வரும்னு. எப்போவும் சொல்லுவாங்க கடைசியாக தான் வந்தார் அப்படின்னு சொல்லி அஜித் சார் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார் மங்காத்தில், அது பேர் கடைசியாக தான் வந்தார் நம்ம நிக்கில் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போன். ஏன்னா என்ன சொல்கிறது, நிக்கில் சார் உண்மையாக சொல்கிறேன், நான் ஒரு கார்ப்பரேட்டில் ஒரு 20-22 வருஷமாக இருக்கேன். அந்த கார்ப்பரேட்டில் என்ன கற்றுக்கிட்டனோ அது இந்த ஒரு வருஷத்தில் நான் நிறையவே கற்றுக்கிட்டேன் சினிமாவில் இருந்து. ஸோ இந்த சினிமாவில் ஒரு 30 years ப்ளஸ் நின்று அவர் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காருன்னா இது சாதாரண விஷயம் இல்லை. எல்லோரும் ஒரு கை தட்டலாம் அவருக்கு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார், ஹேட்ஸ் ஆஃப். உங்கள் சப்போர்ட் எப்போ எங்களுக்கு வேணும், நம்மளும் பயணிப்போம் சார், கண்டிப்பாக பயணிப்போம். கடைசியாக மீடியா, நீங்கள் இல்லைன்னா என்ன தான் பண்ணாலும் அது அந்த படம் எங்கேயுமே போகாது. ஸோ நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, உங்களோட சப்போர்ட் வேணும். எவ்வளோ பேரை நீங்கள் நினச்சா இந்த அளவுக்கு கொண்டு வருவீங்க.
ஸோ அந்த அளவுக்கு உங்களால் நிறைய ஸ்டார்ஸ் இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் உங்களால் தான். ஸோ என்னையும் கொஞ்சம் உங்கள் வீட்டு பையனாக நினச்சி உங்கள் ஒரு தம்பியாவோ ஒரு அண்ணனாவோ பார்த்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க. ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி. உங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னோட தங்கச்சி என் பிரதரெல்லாம் வந்திருக்காரு. ஸோ இங்கே எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. படம் 29th ஆகஸ்ட் வருது. எல்லோரும் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், சரிங்களா? வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய்ஹிந்த். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் காலேஜ் டேஸ் அதெல்லாம் தாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து முதல்ல தடவையாக பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அதுவும் இவ்வளோ பத்திரிகையாளர்கள் முன்னாடி வந்து நின்று பேசுகிறதுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். சபேஷ் முரளி முதல்ல நன்றி சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி சார் வந்தது. சசி மியூசிக் டைரக்டர் எனக்கு வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸோ அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவர் கூட இருந்து இது பண்ணதுனால ஸோ இந்த படத்துக்கு முதல்ல வந்து அவர் மியூசிக் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டார். ஸோ ஒத்துக்கிட்டதுனால வந்து அதை ஒரு ஆப்ளிகேஷனை வச்சு தான் அங்கிள்கிட்ட போயிட்டு நேற்று போய் கொடுத்தோம். ரொம்ப ஒரு சிறுகிய நேரத்தில் கொடுத்து கூட அவங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கு முன்னாடி முதல்ல வந்து நான் பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ப்ரொடியூசர் வினோத் சாருக்கு நான் சொல்லணுன்னு விரும்புகிறேன். ஏன்னா இந்த வாய்ப்புன்றது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வாய்ப்பு ஒருத்தருக்கு கிடைக்குது. இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக அதை எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான முழு முயற்சி நான் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து பல டெக்னீஷியன்ஸ், பல ஆர்டிஸ்ட் மற்றவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வரிசையாக நான் எல்லாரையும் கொஞ்சம் சொல்லிடணுன்னு விரும்புகிறேன். ஸோ யுகி பிரவீன் லிரிக் ரைட்டர், ஏழுமலை எங்களோட இபி, அப்புறம் எலிசபெத் மேம் ஒரு அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க படத்தில். ஜிவி மகா அவங்களும் வந்து ஒரு அழகான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி சசி, போபோ சசி மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப பெரிய விஷயமாக ஒரு நன்றி சொல்ல வேண்டியது தேனாண்டல் சுரேஷ் சாருக்கு. இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை எடுத்து எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப நன்றி. அப்புறம் நவீன் இதில் எனக்கு டைலாக்ஸ்க்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது. படத்தில் ஸ்டார்டிங்கில் இருந்து இதுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணது நவீன். ஆஷிக் பீட்டர் அவனும் இதில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கான். ஆஷ் மேலோ இந்த படத்துக்கு வந்து இந்த கேரக்டருக்கு இவங்க தான் சூட்டபுளாக இருப்பாங்க அப்படின்னு முதல்ல பார்க்கும்போதே தீர்மானம் பண்ணி தான் இவங்களை டிசைட் பண்ணி இந்த ரோலுக்கு சூஸ் பண்ணது. அதுக்கப்புறமா செல்வா அவனும் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கேரக்டராக ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கான் படத்தில். ரோடஸ் அங்கிள் ஸோ சின்ன ரோல் பண்ணாலுமே மனசில் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி வந்து எங்கள் சினிமாட்டோகிராஃபர் எஸ்ஜி பிரவீன் எனக்கும் ரொம்ப வருஷமான ஒரு நெருங்கிய நண்பர் தான். நாங்கள் காலேஜ் காலத்துலேருந்து அதுக்கப்புறம் முடித்து நான் வெளியே வந்து நிறையா மியூசிக் வீடியோஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தவர். கூட நிறையா விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம எடிட்டர் வந்து மிஸ்டர் ரோஷன் பிரதாப், அவரும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான். க்ளோஸ் ஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் இருந்து தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இது இல்லாமல் என் கூடயே இருந்து என் கூடயே ட்ராவல் பண்ணி என்னோடய வழியில் ஒரு பாதியாக வந்து மொத்தமாக எடுத்துக்கிட்ட 2 பேர் இருக்காங்க. என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கதிர், அப்புறமா ராம் பிரபு. இவங்க 2 பேருமே வந்து கூடயே இருந்து என் கூடயே மொத்த ட்ராவலில் ஒரு பெயின் இருக்கும் இல்லையா, ஒரு படம் பண்ணும்போது எத்தனையோ ஒரு பெயின் இருக்கும். அந்த படத்தில் உள்ள எல்லா ஒரு பெயின்லேயும் கூடயே இருந்து என்னோடய ப்ரொடக்ஷன் சப்போர்ட் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்து எனக்கு அழகாக இந்த படத்தை கொண்டு வரதுக்கு ஒரு இது பண்ணாங்க. சரி, ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, படத்துக்குள்ளே போயிடுறேன். படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். இது த்ரில்லர், காமெடி, சஸ்பென்ஸ் அப்படின்னு நிறைய படங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இதில் எல்லாம் கொஞ்சம் பயங்கரம் அதெல்லாம் இருக்கும். அந்த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாகவே இருக்கும். பயங்கரம், ரத்தம், அது இதுன்னு இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஒரு குழந்தை கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அவங்களுக்கும் இது ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து சில இம்ப்ளிமெண்டட் புது விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம். ஸ்டோரி டெல்லிங்லேருந்து, அதோட நெரேஷன்லேருந்து, அதோட இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது அதில் வர வேண்டிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் புதுசாக முயற்சி பண்ணியிருக்கோம். அதாவது தேட்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லையா, தேட்டர் ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில் வந்து படத்தை நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு மாடர்ன் தேட்டர்ஸில் எப்படி வந்து விஷுவலாக ஆக்டிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ்க்காக எங்களுக்கு மாயா க்ரியேட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணாங்க விஎஃப்எக்ஸ்சிஜி போர்ஷனில். ஸோ அவங்க வந்து ஒரு அழகான ஒரு 8 நிமிஷம் கண்டினியூஸ் விஆர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து அனிமேஷன்ஸ்லாம் படத்தில் பார்த்துருப்போம். பட் இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியில் குழந்தைங்கள்லாம் விஆர் மோஷன்ஸ் நிறைய பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள பேசிஸில் இந்த இதை பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் இந்த படத்தில் பல சஸ்பென்ஸ்கள், பல த்ரில்லர்களான விஷயங்கள் இருக்குது. நிறைய ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ், நிறைய பாயிண்ட் அவுட் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் படத்தில். படம் ஃபுல்லாகவே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அண்ட் சொன்ன மாதிரி தான் இது முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குன்னு ஆடியன்ஸ் ஜான்ராலாம் நாங்கள் சூஸ் பண்ணலை. ஒரு சின்ன விஷயம் காமெடி எலமெண்ட்லேருந்து எதுலேயுமே நீங்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த விஷயங்களும் படத்தில் இருக்காது. ஸோ இந்த படத்துக்கு வந்து இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ண ஒரு படம், ஒரு முயற்சி, புதுசாக உள்ள ஒரு டீம் உருவாகி வந்து இதை பண்ணியிருக்கோம். நீங்கள் பத்திரிக்கையாளர்கள் மொத்தமும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முழு சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறோம். ஸோ பேசுகிறதுக்கு அவ்வளோதான். எனக்கு தேங்க்யூ.